வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி வெட்டப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்க ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல். 25ஆம் தேதி சட்டப்பேரவை முற்றுகை. அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் அறிவிப்பு. ஒரு வாரமாக பழுது நீக்கப்படாத ஆம்புலன்ஸ். சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு நிற்கும் அவலம். ஊதியம் உயர்த்த வலியுறுத்தல். 8 ஆண்டுகளாக போராடும் கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டசபை வளாகத்தில் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி குடிநீர் தயாரிக்கும் எந்திரத்தை தனியார் நிறுவனம் ஒன்று சோதனை அடிப்படையில் நிறுவியுள்ளது. புதுச்சேரியில் வசிக்கும் மக்களுக்கு போதிய அளவில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இருப்பினும் அதன் தன்மை சற்று மோசமாக உள்ளது. நகரப்பகுதியில் வழங்கப்படும் தண்ணீர் உப்புத்தன்மையுடன் இருக்கிறது. எனவே வீடுகளில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை பயன்படுத்தி சுத்தமான குடிநீரை பெறுகின்றனர். அரசு சார்பிலும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு 7 ரூபாய் விலையில் 20 லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் புதுவை சட்டசபை வளாகத்தில் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி குடிநீர் தயாரிக்கும் இயந்திரத்தை தனியார் நிறுவனம் ஒன்று சோதனை அடிப்படையில் நிறுவியுள்ளது. நாள் ஒன்றுக்கு சுமார் 200 லிட்டர் குடிநீர் தயாரிக்கும் அளவில் இந்த எந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் மேலும் சில எந்திரங்களை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜலட்சுமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், மேலும் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாகவும் கோரிக்கைகளை வைத்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் அரசு எங்கள் கோரிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இதனால் வருகிற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். பயனாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு, பயனாளிகளுக்கு விடுமுறை நாட்களுக்கு மட்டும் சத்துணவுன்னு ஒன்று கொடுத்துட்ருவோம். சத்து மாவு, அந்த சத்து மாவு கொடுக்கப்பட்ட அந்த இது ஏஜென்ட், அந்த டோக்கரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது முடிஞ்சிடுச்சு. அது முடிந்தவுடன் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, ரெனுவல் பண்ணணும். அது எதுவுமே செய்யாதனால ஒரு கடந்த 9 மாதமாக சத்து மாவு வரல. இது எல்லா பயனாளிகளும் சத்து மாவு நல்லா இருந்துச்சு, அது ஏன் எங்களுக்கு கிடைக்கலன்னு கேட்குறாங்க. அது கவர்மெண்ட் கொடுக்கல, அதனால் எங்களால் கொடுக்க முடியல. அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ ஒரு கடந்த 2.5 மாதமாகவே நாங்கள் சாப்பாடும் போடலை. ஏன்னா அதுவும் இதே பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. யார் மூலமாக எங்களுக்கு உணவுப் பொருள் வரணும், அது வராதனால உணவுப் பொருளும் வழங்க முடியாத ஒரு நிலையில் அங்கன்வாடி மையங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. இல்ல, நாங்க அரசுக்கும் துறைக்கும் பொதுமக்களுக்கான எந்த வேலையும் செய்ய எங்களுடைய முழு ஒத்துழைப்பு நாங்க தரோம். புதுச்சேரியில் பழுது நீக்கப்படாமல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே 1 வார காலமாக ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைப்பு. புதுவையில் விபத்தில் சிக்கியவர்கள், நோயாளிகளை மருத்துவமனைகளில் அனுமதிக்க ஆம்புலன்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் ஆம்புலன்ஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. சில நேரங்களில் ஆம்புலன்ஸ்கள் சரியான நேரத்திற்கு வராததால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் நடைபெறுகிறது. அரசு மருத்துவமனைகளுக்கு பெரிய நிறுவனங்கள் சமூக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் ஆம்புலன்ஸ்களை வழங்கியுள்ளன. அதன்படி மத்திய அரசின் நிறுவனம் சார்பில் மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆம்புலன்ஸ் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த ஆம்புலன்ஸில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு நோயாளி ஒருவரை மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசு மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே அந்த ஆம்புலன்ஸ் பழுதானது. ஒரு வழியாக அதை ஓட்டி வந்த ஓட்டுநர் நோயாளியை புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து விட்டார். அதன்பின் ஆம்புலன்ஸை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார். அதற்கு மேல் அந்த ஆம்புலன்ஸை எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக அந்த ஆம்புலன்ஸ் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நோயாளிகளின் உயிரை காக்க அத்தியாவசியமாக தேவையான ஆம்புலன்ஸ் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக கண்டுகொள்ளப்படாமல் அங்கேயே உள்ளது.
அதேபோல் 108 ஆம்புலன்ஸ்கள் பல தகுதி சான்று பெறாமலேயே ஓட்டிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இதுபோன்ற விவகாரத்தில் சுகாதாரத்துறை ஆர்வம் காட்ட வேண்டுமென ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்ந்து வெட்டப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில அரசியல் குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை காட்டுகிறது என்றும் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடைகளை திறந்து மீண்டும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றார். நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது என்றும் இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த அவர், நாடு முழுவதும் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அவசரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்றார். மத்திய அரசு புதிதாக 29 தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்தி உள்ளது என்றும் சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக உள்ளது என்றும் எனவே இந்த சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த அவர், ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் என்றும் விலைவாசி என்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தவறான ஒன்று என்றும் குறிப்பிட்டார். மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்ந்து வெட்டப்பட்டு வருகிறது என்றும் ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்லாருக்கும் தெரியும், இந்த சட்டங்கள் நிறைவேற்றுறதுல ஜனநாயக முறை கடைபிடிக்கப்படலை. சொல்ல போனா மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்ற வேண்டும் என்றால் மத்திய சட்ட ஆணையம் இருக்கு, லா கமிஷன் இருக்கு. அந்த லா கமிஷனுக்கு மத்திய அரசாங்கம் சட்டங்களுடைய அந்த மசோதாவை அனுப்பி லா கமிஷன் ஆலோசனை பெற்று தான் அவன் சட்டத்தை நிறைவேற்றும். ஆனால் இந்த முறை 3 சட்டங்கள் குறித்து லா கமிஷனுக்கு மத்திய அரசு மசோதாக்கள் அனுப்பலை. சொல்லப்போனால் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற கடைசி கூட்டத்தொடரில் 146 எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி பார்லிமெண்ட் விட்டு வெளியேற்றிட்டு தான் அந்த சட்டத்தை விவாதம் இல்லாமல் நிறைவேற்றினாங்க. AITUC புதுச்சேரி மாநில தெருவோர வியாபார தொழிலாளர் சங்கப்பேரவை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. AITUC புதுச்சேரி மாநில தெருவோர வியாபாரிகள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் அந்தோணி, பாலா, கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் சாலையோரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், சாலையோர கடைகளை காவல்துறை, பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகமும் அடிக்கடி காலி செய்ய கூறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து தெருவோர வியாபார தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தெருவோர வியாபார தொழிலாளர் நலச்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உடனே இந்த கடையை அகற்றுங்க அப்படின்னா அவரு ஒரு நாளைக்கு இந்த கடையெல்லாம் வாரி போட்டு போவார். சாலை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு புதுச்சேரி எப்படியோ அதே போல இந்தியா பயன்படுத்தி இங்க புதுச்சேரி சாலை கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நீங்க புதுச்சேரி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் TN பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 22.52 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று தொடங்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை 6.23 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலை முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை 5.37 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் TN பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை 10.92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை
சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட தலைவர் சுகுமாரன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகரன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல், ஞானசேகர், சிவக்குமார், வாழுமணி, சகாயராஜ், குப்புசாமி, TN பாளையம் கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா கிரிகரன், முன்னாள் கவுன்சிலர் வீரசெல்வம், தர்மன், கிருஷ்ணராஜ், மாயகிருஷ்ணன், ஜெயமூர்த்தி, குமாரசெல்வம், ஜீவா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் ஊதிய உயர்வு கேட்டு தொடர்ந்து 8 ஆண்டுகளாக போராடி வரும் ஊழியர்கள். கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக ஊதியம் உயர்த்தி தரப்படாமல் உள்ளது. இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதியத்தை உயர்த்தி தருவதாக கூறியிருந்தனர். இதனால் ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். பல மாதங்களை கடந்தும் ஊதியம் உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது. இதனை கண்டித்து ஊழியர்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதனையும் கல்லூரி நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளாத நிலையில் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியிலிருந்து பேரணியாக மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி எதிரில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் கஞ்சு காய்ச்சும் போராட்டம் என்று பல கட்ட போராட்டங்களையும் ஊழியர்கள் நடத்தினர். இரவு பகல் பாராமல் கல்லூரி வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் இதுவரை செவிசாய்க்காத காரணத்தால் கல்லூரியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரி வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் பாகூர், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம் போன்ற பகுதிகளில் இருந்து காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டனர். ஊழியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசிய போது இன்னும் 2 நாட்கள் அவகாசங்கள் கொடுங்கள், அதற்கு பிறகு முடிவு சொல்கிறேன் என்று கூறினர். இருந்த போதிலும் மீண்டும் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கதிரேசன் தலைமை தாங்கினார். கந்தன், ராமஜெயம், வீரசெல்வம், அமுதா, ஜெயந்தி, வள்ளி, மின்னலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில நிர்வாகிகள் கவுஞ்சியப்பன், மாநில தலைவர் பிரபுராஜ், சீனிவாசன், தினேஷ், கலியன், சரவணன், குப்புசாமி, இளவரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில், கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகிறோம். எங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை. அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்றனர். அதை வாங்கிட்டு போகிறோம். அதை டைம் பவுண்டு மேனரில் நம்ம வந்து எப்போ வந்து விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும்
மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ்: பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அமைச்சர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு அரியூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சூர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு ஆகியவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் முதன்மை இயக்க அலுவலர் டாக்டர் வித்யா, பொது மேலாளர் சவுந்தரராஜன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநாயன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு நிர்வாக குழு சேர்மன் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு த்ரோபால் அசோசியேஷன் ஒருங்கிணைப்பாளர் ரூபானந்தன், இன்டர்நேஷனல் த்ரோபால் நடுவர் சரண் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இந்த நிகழ்ச்சியை ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பண்பில்நாதன், சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாராயணசாமி, தலைவர் ஆனந்த பாஸ்கர், துணைத் தலைவர் அந்தோணிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளியம்மன் சூலத்தின் 3 முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல் திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு. இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி வெட்டப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்க ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல்.
25ஆம் தேதி சட்டப்பேரவை முற்றுகை, அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் அறிவிப்பு. ஒரு வாரமாக பழுது நீக்கப்படாத ஆம்புலன்ஸ், சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு நிற்கும் அவலம். ஊதியம் உயர்த்த வலியுறுத்தல், 8 ஆண்டுகளாக போராடும் கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி ஊழியர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.